முழுமையா வாசிச்சு போயிருக்காரு. திமுக வந்து பாதியிலே கிளம்பி போயிடுவாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் கடந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. மாற்றம் பண்ணுவாரு. ஆனா மாற்றம் பண்ணும்போது என்னுடைய முதலமைச்சர் அப்போது முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையை ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்துருக்கு. சபாநாயகர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய உரையை முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒலிபரப்பப்படும். ஆனா இந்த முறை 2 வாட்டி தேசிய கீதத்தை ஒலிபரப்பியிருக்காங்கன்னா, மீண்டும் சொல்றேன், இது பாஜகவும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க.